ஹாய் வணக்கம் உறவுகளே. காண்டிவியூ என்ற நமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச கலாச்சார அதிகார சபையும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலத்துடன் இணைந்து நடத்தும் கலை இலக்கிய விழாவானது மிக சிறப்பாக இடம்பெற காத்திருக்கின்றது. அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். காண்டிவியூ என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வாருங்கள், அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம்.
இலக்கியங்களும் எங்கு உயிர்ப்பு பெறுகிறதோ அந்த இடத்தில்
அதற்காக உங்களது உடற்பூர்வமான கரகோஷங்கள் நான்காம் இடம், ஐந்தாம் இடம் ஆகியவற்றை பெறுபவர்களுக்கு ஆறுதல் பரிசுடன் 144 கிராம அலுவலகத்தில் சேர்ந்த ஞானச்சந்திரன் எங்களுடைய கௌசலம் டேவிட் ஐயா அவர்களுடைய நினைவு சின்னம் ஆக அவருடைய வேறு மழுத்தானியும் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய 3ஆம் இடத்துக்கான வெற்றிகளும் எங்கே உங்கள் கரகோஷத்தின் மத்தியில் அவர்களுடைய கரங்களிலே இப்பொழுது இருக்கிறது. இவர்களுடைய பயனுறுதி வாய்ந்த பங்களிப்பு
உறுதுணையாக இருக்கிறது. அவருடைய கைகளிலே இப்பொழுது தவறுகின்றது. இவர் பொது சுகாதார பரிசோதகர், அற்புதமான கவிஞர், பேச்சாளர். இந்த மேடையிலே விருதினை வழங்குவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். இன்னும் என்றார்கள் ஆளுமை நிறைந்த பேச்சாளருக்கு இவ்வளவுதான கலோசம்? எனக்கு இன்னும் போராது என்றே வருகிறது. இனிவரும் காலங்களில் தொடர்ந்து நாங்கள் தேசிய மட்டத்தில் சாதித்திருக்கக்கூடிய கலைஞர்களை உங்களது கலோசம். இந்த தேசிய மட்ட சாதனையாளர்களுக்குரிய பரிசுகளையும் எங்களுடைய டேவிட் ஐயாவினுடைய புதல்வர் அகிலன் அவர்களே அனுசரணை வழங்கி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மட்டத்தில் அதிசிரேஷ்ட பிரிவில் தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தினை பெற்ற இந்த மாணவி தொடர்ந்து காலங்களில் இசை உலகில் பிரகாசிக்க உங்களுடைய கரகோஷங்கள் ஊக்கமளிக்கட்டும். தேசிய மட்ட நாட்டார் கலைஞர்கள் ஆகியே பிறந்த பிரிவில் இங்கே உங்களுடைய வாழ்த்துக்கள். சிறுவர் பிரிவு கையெழுத்து போட்டி இருக்கிறது. அந்த தேசிய விழாவில் இவர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். முன்னதாக நாங்கள் எங்கள் பிள்ளைகளை, எங்கள் கலைஞர்களை வாழ்த்துகின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்த்துக்கள். இரண்டாயிரத்தி 20 இடத்தினை பெற்றிருக்கிறார். சாதித்திருக்கக்கூடிய இந்த மாணவிக்கு நீங்கள் கொடுக்கின்ற உற்சாகம்
சப்த கன்னிகள் இருக்கின்றது. அந்த சப்த நதிகளில் கலந்து கப்பலிலே சென்று அந்த இளைய கனியை குழுவாக இருந்தால் பார்த்து வந்த மழலைகளுக்கு நீங்கள் வழங்கும் கரகோஷம் நாளைய சாதனையை மிகவும் ஊக்கப்படுத்தும். தொடர்ந்து தமிழ்மொழி மூலம் நடாத்தப்பட்ட சிறுவர் பிரிவுகளிடையே நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறுவர் தலையாக்க போட்டிகளில் தோமஸ் ரோகா தாக்கா பாடசாலையைச் சேர்ந்த ஆக்சியா இரண்டாம் இடம் மாணிப்பாய் சத்யசாயி பாடசாலை மாணவர் சபரிஷ் ஆன்ஸ் ரோகா தாக்கா பாடசாலை மாணவன் கீர்த்திகர். சிறுவர் பிரிவு நாட்டார் பாடல் முதலாம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் சுதுவையின் சுப்பிரன் அகவை பாடசாலை மாணவர் தாக்கா பாடசாலை மாணவர் வினோன்சன். மூன்றாம் இடம் இளவாலை திருக்குடும்ப கன்னியார் மட வித்யாலய மாணவன் ஜெபசிங் ஷெபோரா. எதிர்பார்ப்பும் ஊக்கப்படுத்தும் என்பதை மறந்துவிடாதீர்கள். இருக்கக்கூடிய பாடல் பிரிவு முதலாம் இடம் சென்ட் ஆன்ஸ் ரோகா தாக்கா பாடசாலை மாணவன் சியாமிஜன். விக்னேஸ்வரா வித்யாலய மாணவன் கவின்சன். முதலாம் இடத்தினை பெற்றிருக்கிறது எங்கே உங்கள் கரகோஷத்தை எதிர்பார்க்கிறோம்.
வழங்கிய சிறப்பில் நாங்கள் ஒரு நினைவு சின்னத்தினை வழங்கி கௌரவிக்கிறோம். கலாசார அதிகார சபை சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்துடன் இணைந்து நடாத்துகின்ற இன்றைய இந்த கலை இலக்கிய விழா நிகழ்வினை தலைமைதாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற பிரதேச செயலாளர் திருவாளர் குமாரசுவாமி பிரபாகரமூர்த்தி அவர்களே, இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து சென்றிருக்கின்ற யாழ் பூர்ண வைத்தியசாலையுடைய பொது வைத்திய நிபுணர் சிவபாலன் சிவசுதன் அவர்களே, இன்றைய இந்த நிகழ்வுடைய அரங்கிற்கு காரணமாக இருக்கின்ற பாண்டிதர் ஈஸ்வரநாத பிள்ளை அவர்களுடைய புத்திரன் திருவாளர் முதுநிலை விரிவுரையாளர் தமிழ்துறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் திருவாளர் குமாரன் அவர்கள், கலைஞர்களே, விருதுகளை பெறுவதற்காக வந்திருக்கின்ற மாணவர்களே மற்றும் கலைஞர்களுடைய சுவனர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு, உண்மையிலே இதுவரை காலமும் இந்த பிரதேச செயலகங்களிலே கலை பண்பாட்டு விழாக்கள் மரபாக நடைபெறுகின்ற ஒரு வழக்கமாக இருந்தது. யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய 15 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இந்த கலை பண்பாட்டு விழாக்கள், அதனை ஒட்டியதாக மாவட்டத்தினுடைய கலை பண்பாட்டு விழாக்கள், அதனை ஒட்டியதாக மாகாணத்தினுடைய பண்பாட்டு விழா என்று சொல்லி இந்த பண்பாட்டு விழாக்கள் நடைபெறுகின்ற வளமையும், அந்த பண்பாட்டு விழாக்களிலே இந்த ஒரு நிகழ்வாக இந்த கலாசார அதிகார சபையுடைய வெற்றியாளர்களுக்கு சான்று வழங்குகின்ற நிகழ்வும் வழமையாக நடைபெறுகின்றதுடைய, ஆனாலும் அந்த நிகழ்வுகளிலே ஒரு குறைபாடாக சொல்லப்படுகின்றபடியே இந்த கலாசார அதிகார சபையிலே வெற்றிய மாணவர்களுக்குரிய சான்றிதழுக்குரிய இந்த சரியான கௌரவிப்பு நிகழ்வு நடைபெறுவதில்லை என்று சொல்லுகின்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்கின்ற நிலையிலே சண்டிலிப்பாய் பிரதேச செயலகம் இந்த நிகழ்வினை ஒரு கலாசார அதிகார சபையினுடைய நிகழ்வாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பண்பாட்டு விழாவை இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த பிரதேச செயலாளர்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகிறேன். கலைஞர்கள் அனைவரோடு இணைந்து புகைப்படம் எடுத்து அதன் பின்னர் தான் வெளியேறுவது வழமை. இன்றும் அப்படித்தான் அவர் முடிவெடுத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். எங்களுடைய கலைஞர்கள் பலரும் காத்திருக்கிறார்கள் அரசாங்க அதிகாரிகளோடு குழுப்படம் எடுப்பதற்காக.